சாமி நாங்களோ பகல் கூத்தாடி தெரு தெருவா வித்தை காட்டுறோம். அப்படி வித்தை காட்டி வயிற்று பார்த்து கல்விக்கிற சாமி ரெண்டு பெண்ணுங்க தாய் இல்லாத குழந்தைகளை வளர்த்துட்டு வர வள்ளி விமலாடு. என் குழந்தைங்க எங்க போனாலுங்க என்ன ஆனாலுங்க தெரியல. இவ்வளவு நேரம் ஆச்சு எங்க போயிருப்பாருங்க வள்ளி நேரமா எங்கப்பா போயிருந்தீங்க? அப்படியே போற பாரு நான் தாண்டி உன்னை தேடி இருக்கிறேன். என்ன தேடி? அப்பா நான் விளையாடுறதுக்காக போயிருந்தேன்பா. ஐயோ ஐயோ இந்த வயசுல விளையாடும் இந்த வயசுல விளையாட போகக்கூடாது. ஏன்பா? ஐயோ காலை கெட்டு போய்க்குது. நம்மளா பகல் கூத்தாடி தெருவா கூத்தாடுறவங்க வயிற்று பொழுது ஒரு தாய். இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம். அறியாத பசங்க தூண்டு போடுமா? தூண்டு போடுவாங்களா? அப்படின்னா என்னப்பா? கேளு முன்ன அப்ப சொல்றேன். யார கூட போட விளையாடா? அப்பா இந்த வயசுல தான் விளையாட முடியும். எங்களுக்கோ திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அந்த வயசுல போய் விளையாட முடியுமாப்பா? ஆனாமா காலம் பொல்லாத காலம். வாயில நாக்குல எது வந்தாலும் சொல்லிட்டு போயிடும். நம்ம கொஞ்சம் ஏரியாவா தானே நேர்மையோட வாயணும். ஆமா என்னவோ தீண்டு போடுவாங்க அப்படின்னு கேளு. போய் அந்த பக்தா பையன் கேள்வி சொல்லும். அந்த பையனை போய் பேசுறேன். கேட்கிறேன். நீங்க அந்த ஊர்ல சொல்றாங்க பையன் பக்தா பக்தான் வரணும். அப்படின்னா வைக்காதீங்க. ஐயோ அந்த மாதிரி பெண் கிடையாதுப்பா. எங்க அவன் எங்க போட்டா? அக்கா குளிக்கிறாப்பா. எங்க குளிச்சுக்கிறா? பாத்ரூம்ல. குளிச்சுட்டு வர வேண்டாமா? ஏன்பா இப்படி அவசரப்படுறீங்க? பாத்ரூம் தானே போன. என்னத்துக்கு? பாத்ரூம்ல குளிச்சுட்டு கொஞ்சம் மகனை பத்தியா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம பொழப்பு என்ன வருது? குளிச்சு நின்னா வேலை ஆகும். என்னப்பா இது? தங்கச்சி விளையாட போயிட்டா, நான் குளிச்சுட்டு வர வேண்டாமா? இந்த பொண்ணு ஒரு கண்ணோட்டமா பாரு. நீ எப்படி தங்க மாட்டேங்கிற? மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாமாவா? அப்பா பேர் கெட்டுருவா போல. எந்த நேரமும் சுத்தத்திலே இருக்கிறாப்பா 24 மணி நேரமும். வேலை வச்சுக்கிட்டு காலை வச்சு கையில. ஆமா ஆமா அக்கா சுத்துறாளா? இவர் மாமா இருப்பாரு. இவராக தான் சேர்ந்து சுத்திங்கிறா. யாரு வராங்க தெரியல. மாமா எல்லாம் அது போட்டுமா? இந்த தெருவில் வித்த காட்டு இல்லையா? பெரிய மனுஷன் யாராவது அனுமதி வாங்கிதான் வித்த காட்டணும். என்னப்பா சொல்றேன்? ஆமாமா அப்படியா? இதெல்லாம் எக்கு தப்பா நடந்து போச்சுன்னா எப்படாவது வித்த காட்டு கேட்பாங்க. அதனால யாராவது பெரிய மனுஷன் இருக்கிறாங்களா பாத்துட்டு வர ஒரு வாரமா. வணக்கம் வணக்கம். வாப்பா யார்? என்ன சமாச்சாரம்? ஏரியாவில் புது ஆளாகிற யாரு நீ? அடே வீதியில் வித்து காட்டுறவங்களா? இங்க என்ன சமாச்சாரமா வந்திருக்கிறவா? ஆமா, கிராமத்துல ஒரு நாட்டாம்கார விட்டு அனுமதி வாங்கி வித்து காட்டுறது அதான் முறைதான். ஐயா நானு யாரும் தெரியலையா? ஏடி சேர்ப்பேடி ஏடி 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 வக்காலம் ஏடி சேர்ப்பேடி ஏடி. நீங்க பயப்படாதீங்கப்பா, தைரியமா போங்க. தைரியமா எப்படி போக எடுத்தோடனே அப்பா போய் சொல்லக்கூடாது. போய் கேளுங்க. அப்பா தைரியமா போங்கப்பா, பயப்படாதீங்க. ஐயா யார் தெரியுமா? ஐயா தான் சேர்மேன். வாடி தொகுதி மாவட்டம் நிற்கிறேன். வாடி தொகுதி மாவட்டத்துக்கெல்லாம் வர சேர்மேன் 5 வருஷ காலம் தான் உங்களுக்கு பதவி காலம். 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா கணக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். இல்லைன்னா மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டு வர வைக்கணும். ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணணும். ஆனால் ஐயா இந்த சேர்மேன் எப்படி தெரியுமா? 34 வருஷமா ராவல்ல முன்னாடிலேருந்து வெட்டி நேரம் வரைக்கும் ஐயா கில்லி மாதிரி இந்த சேர்லயே உக்காந்துக்கிறா. அப்ப ரொம்ப நாள் சேர்மேன் யாரா சொல்றான்? 5 வருஷம் சேர்மேன் வகித்தியா? 34 வருஷம் சேர்மேன் வகித்தாடா? சேர் கூட ஓட்டுல தருவாங்களா? ஓராப்படி சேர ஏடி சேர்மேன் ஏடி
சாமிங்க கோச்சிக்காதீங்க ஐயா வித்தை காட்ட கொஞ்சம் அனுமதி வேணும். சரிவா யார் யாருக்கு என்னென்ன வித்து தெரியும் அவங்கெல்லாம் யாரு முதல்ல என் பொண்ணு விமலா வள்ளி வள்ளி உன் பேர் விமலா அவ பேர் வள்ளி பெரிய பொண்ணு எது சின்ன பொண்ணு எது அவதான் பெரிய பொண்ணு அவ சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு பேர் என்ன விமலா. விமலா அதுக்கு என்ன வித்து தெரியும் ஐயா என் பொண்ணு தண்ணி மேலேயே நடக்கும். தனி மேலே நடக்கிறாளா ராவல்லையா பகல்லையாடா தண்ணியே நடக்கும் ராவலி நடக்கும் ஆனா தண்ணி மேல அந்த அளவுக்கு சாமர்த்தியம் ஜனத்தை வசியம் பண்றது அவங்க மாதிரி வச்சு பண்ணி இந்தியாவிலே முடியாது. சரி அது ஒரு காலம் தான் அண்ணாண்டுக்கிறாள் அவங்க பத்தி சின்ன பொண்ணு வள்ளி அதுக்கு என்ன வித்து தெரியும் அவக்கரா வக்கராண்டாத பேரை சொல்லி தெளிவா சொல்லு வள்ளி வானத்தை வில்லா வளைப்பா. உன் சின்ன பொண்ணு வள்ளி வானத்தை வில்லா வளைக்கிறா உலக அதிசயம் இது வரைக்கும் யாரும் போய் வானத்தை வில்லா வளைச்சு நான் பார்க்கல இதா போய் ஒரு சின்ன பொண்ணு வானத்தை வில்லா வளைச்சிட்டு வர சொல்லு ஜனத்துங்களை இங்கிருந்து கை தட்ட சொல்றேன் என்னம்மா இது இப்படி சொல்றாரு வானத்தை வில்லா வளைக்க முடியுமா? அப்பா வானத்தை பிடிச்சி அந்த கூட சொல்லுப்பா நான் வளைக்கிறேன் பாருப்பா. அறிவாளி பொண்ணுடா நான் போய் கஷ்டப்பட்டு வானத்துக்கு பிடிச்சா இங்க கொடுத்தா இங்க வளைச்சிடுறா இன்னொருத்தி இருக்கிறாளே, முதல்ல கையில திரிப்பா. இன்னும் வார்த்திக்கிறாளா அதே மாதிரி ரெண்டு பேரோட இன்னும் வார்த்திருக்கிறாங்களா முதல்ல கையில திரிப்பா. முதல்ல கையில திரிப்பா. மனையில கயிறா தெரியுதா உலக அதிசயம்டா அங்கங்க சந்தை மூட்டில் தேங்காய் நேரம் கொட்டிக்கிட்டு இந்த மிஷினை போட்டு தான் முறுக்கி கிடப்பாங்க மணலை கயிறா திரிக்குதுன்னா அதிசயம் தான் ஏப்பா இந்த கிராமத்துக்கார ஒரு 2 அண்ணன் கூட மணல் வேறையாங்கப்பா எப்படி திரிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் மலை விட்டு மண்ணில கயிறு வராது. சகாரா பாலைவனத்திலிருந்து பண்ணாதான் கயிறு நைஸா வரும். சகாரா பாலைவனத்து மணல் தான் சட்டுன்னு கயிறாவும் கேசபுரத்து மணல் கட்டி கட்டா போதா சரி உனக்கு என்ன வித்த தெரியும் சாமி நடுத்தருவில் 60 அடி கம்பத்தை நட்டு நடிச்சிருக்கியா ஆமா அது மேல ஒரு செப்பூசி நாட்டி ஆ. அவங்களுக்கு மேல ஏறி ஆ. கவுந்து பத்து கிரிகி அடா பாய் பா இவ்வளவு கஷ்டம் இந்த ஜான் வயத்துக்காக தானே என்னடா நடு தெருவில் 60 அடி கம்பம் நட்டு கம்பத்துக்கு மேல ஒரு செப்பூசி நாட்டி செப்பூசி மேல நீ கவுந்து படுத்துன்னு கிரு 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 கிருன்னு சுத்துவேன் அவ்வளவு உயரத்துலேருந்து தப்பி தவறி விழுந்தா கை கால் தேருமாடா கரணம் தப்பினா மரணம்னுவாங்க சரி நீ நான் வித்த தெரியும் அது மட்டும் இல்லை உடம்பு முழுவதும் எண்ணெய் தடவி கொளுத்தி காட்டுவேன். உள்ள போய் வருவேன். வளையத்தில் கூட என்ன தடவுறியா இல்லையா? ஏதாப்பற ஜாலம் நிறைய பண்ணுவாங்க. வா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே முரட்டுத்தனமான வித்தியாவே இருக்குதா சாமி கொண்டு வயிற்று போய் இப்படி செய்யறோம். அந்த மாதிரி பயங்கரமான வித்தியெல்லாம் காட்டினா எங்க பகுதியில் குழந்தைகள்லாம் பார்த்து பயப்படும் அந்த மாதிரி வித்தியெல்லாம் காட்டாதே அதுவும் இல்லாத எல்லாம் பழைய காலத்து வித்தை கம்பத்தில் ஏறட்டும் அப்புறம் தீப்பந்தங்க ஒழிச்சிக்கணும் உடம்பெல்லாம் சுத்தட்டும் பள்ளம் வெட்டிட்டு தளி உள்ள போட்டுக்கணும் மண்ணை தள்ளி மூடிவிட்டு அப்புறம் அந்த மாதிரிலாம் முரட்டு தவணான வித்தை காட்டாதே நான் சொல்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தை காட்டி போயிடுச்சு போ பின்னி 10 ரூபாய் சம்பாதிப்பேன் இந்த இருக்கிறாங்க பாரு உங்க 2 பொண்ணுங்க இந்த 2 பெண்களை இப்ப இந்த மேடை மேல தலைக்கையே நிக்க வைடா ஐயா பார்த்துட்டு நான் ஒரே ஆளு 5000 ரூபாய் கொடுக்குறேன் எவ்வளவு வசூலாவது பாடுறான் காட்டுறான காப்பத்தில் ஏறானா அப்புறம் எண்ணெய் தடைக்கு செய்யறானா எங்கடா ஒரு அபூர்வம் இருக்குதுமா. ஒலியில ஒலி ஒலி பார்க்கணும். தலைமையா நிக்கணும் நான் நிக்கிறேன்பா. தட் இஸ் த குட் கேர் ஓகே. தட் இஸ் த குட் கேர் குட் கேர் அப்பா 5000 பணம் வருதுப்பா. உர்றா 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 தலையை உர்றா 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 அப்பா நீ சொல்றது அப்ப ஒரு கருத்து இருக்கிறது. வாய்ந்தாலும் மனத்தோட வாழணும். மனத்தை விட்டுட்டு வாழக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த பகுதி சரியில்லை அடுத்த பகுதி போகலாம்.